ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் இணையத்தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான குட்டி அணிலை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் இணையத்தமிழன். மீண்டும் இந்த வீடியோ பதிவில் இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் ஒரு குட்டி பேபி அணில் இருக்குது. பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் மேலே மாடியில் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தால் அதிலேருந்து நாங்கள் இவனை தூக்கிட்டு வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தீங்களா. கையில் தான் நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக பாருங்கள் இருக்கான். இவனுக்கு என்ன நேம் வைக்கலான்ட்டு நீங்கள் தான் சொன்னாங்க. அழகாக இருக்கான். இவனுக்கு என்ன ஃபுட் போடணுன்னா, இப்போதைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் ஒரு டைம், மதியானம் ஒரு டைம், அப்புறம் ஈவினிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம்னு சொல்லிட்டு. மேலும் இவனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான். ஃபஸ்ட் டைம் நான் இவனை கிட்டக்க வச்சு பார்க்குறேன். அதாவது கையில் இருக்கான், கிட்டக்க தூரத்தில் தான் பார்த்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவரை தூக்கி அழகாக கையில் வச்சுருக்கான். அழகாக தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? வேறு அனிமல் ஏதாச்சும் நீங்கள் கையில் வச்சு பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். விளையாடுறான். எங்கன்னா ஓடலான்னு பார்த்துட்ருக்காங்க கைஸ். ஆனால் அவரால் ஓட முடியல, ஏன்னா குட்டி பேபி தானே, அதனால் கையிலேயே படுத்துட்ருக்கான். எவ்வளோ க்யூட்டாக விளையாடுறான் பாருங்கள். இவருக்கு என்ன நேம் வைக்கலாம் நீங்கள் தான் சஜஷன் பண்ணணும். ப்ளஸ் எவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். உங்களுக்கு இந்த அணிலை பிடிச்சிருக்கா கைஸ்? பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே இவருக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நேம் அனுப்பி விடுங்க. அப்புறமா யாருன்னா நம்ம சேனலில் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் தட்டி விட்டு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களின். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இந்த அழகான ஒரு கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? என்ன இது பஞ்சு பஞ்சாக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம இப்போ ஒரு குட்டி அழகான ஒரு அணிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பஞ்சுக்குள்ளே என்ன ஒழிஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பஞ்சு பஞ்சாக இருக்குது, என்ன இருக்குன்ட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அழகான குட்டி. இவர் தான் அணில். இந்த அணிலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த அணில் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்து வந்திருக்கு. ஒரு 4 days ஆச்சு. இந்த குட்டி அணில் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். துப்பலாமா? கடிக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகா. அதோட கண் கடிக்குது. இங்கே பாருங்களேன், கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இவர். அவரை தூக்க விட மாட்டுறாரு. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு அணிலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் கிட்ட பார்த்துட்ருக்கேன். முன்னாடி நிறைய அணிலை பார்த்துருக்கேன். இந்த குட்டி அணிலை இப்போ தான் கையில் தூக்கி க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். ஆனால் தூக்க விட மாட்டுறான் இவன். எவ்வளோ அழகாக சவுண்ட் போட்டுட்ருக்கான் பாருங்கள். அவங்க இப்போ நம்ம கையில் வச்சு பார்ப்போம். கீழே வந்துட்டாங்க இவன். நான் என்ன பண்ணுறது? இவருக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு டைம் பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மதியம் ஒரு டைம் பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறமா நைட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் இருக்காங்க. விட்டால் கடிச்சிருவான். அழகாக இருக்கான் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தாது கண்ணெலாம் திறந்துருக்கு இந்த குட்டி அணிலுக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். கையில் எப்படி ஏறி விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். ஏறுறான் பாருங்கள், மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்கான்.
அழகாக ஏறுறான். இப்போ தான் என்னை கடித்தான். சரி பயமாக தான் இருந்துச்சு. சரி திருப்பி கையில் ஏறி உட்கார வச்சுருக்கேன். ஒன்றும் பண்ணல, ஜாலியாக தான் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். கம்மன் அமைதியாக தான் இருக்கான் கைஸ். இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. நீங்களே ஒரு பேர் வச்சு விடுங்க. நம்ம வீடியோவை யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். இவன் க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக. இப்போ பெட்டில் வச்சுருக்கேன். இவனை கையிலேருந்து பெட்டில் தாவறதுக்கு பார்த்தா அவனால் முடியல. அதனால் திருப்பி கையிலே தூக்கி தான் வச்சுருக்கா. கீறான் கைஸ். மக்களே பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள். அழகாக இருக்கான். நான் இவனுக்கு என்ன பேர் வைக்கணும் நீங்களே ஒரு கமெண்ட்டில் ஒரு பேரை தட்டி விடுங்க கைஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன். ஓகே, நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் வித் யுவர் இணைய தமிழன். பாய் பாய், டேக் கேர், see you.